எப்படி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ தான் முன்னாடி இருக்கிற கேமராவையும் தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களையும் மறந்து அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரோ, அதே மாதிரி தான் ஒரு எடிட்டிங்லேயும் அந்த ஷூட் பண்ண ஃபுட்டேஜில் இருக்கிற ரியாலிட்டியை மறந்து நாம் எடிட் பண்ணும்போது கதையை இன்னும் புதுசு புதுசாக சொல்கிறதுக்கான வழிகள் நமக்கு கிடைக்கும். எப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். நான் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது ஒரு காலேஜ் சீக்வன்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. கேமராமேன் இருக்காங்க, அவங்களோட யூனிட் இருக்குது, டைரக்ஷன் டீமாக நாங்கள்லாம் இருக்கோம். இத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலேயே அந்த இடத்துல இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது லெக்சரராக நடிக்கிற ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தியார் தான். ஸோ ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்றது தான் அங்கே சீனு. ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நிறைய டேக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு வாட்டி நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்ன்றதால தட் இஸ் ஓகே, அக்செப்டட். பட் நான் இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் ஆக்சுவலாகவே அவரோட காலேஜுக்கு இந்த வேலையாக அவர் போகும்போது அவருக்கு எந்த ஒரு மனத்தடையுமே இருக்க போகிறதில்ல பசங்களோட பேசுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எதனால் அது அவரால் பண்ண முடிஞ்சதுன்னா, அந்த ஷூட்டிங்குள்ளே இருக்கிற ரியாலிட்டியை அவர் மறக்க ஆரம்பித்து இது இயல்பான ஒன்றா அவர் மனசு ஏற்றுக்கும் போது தான் அவரால் வந்து நேச்சுரலாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது. எந்த அளவுக்கு இது ரியாலிட்டியை விட்டு ஒரு ஷூட்டிங் ப்ராசஸ்ன்றது தள்ளி இருக்கோ அதே மாதிரி தான் எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூட்டி இஸ் கிங் அப்படின்றத வால்டர் மெர்ச்ன்ற எடிட்டர் சொல்லியிருப்பாரு. இவர் தான் ஹாலிவுட்ல காட்ஃபாதரோட சீரீஸை எடிட் பண்ண எடிட்டர். இது எதனால இவர் சொல்றாருங்கிறத நாம ஒரு படத்தோட எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இன்செப்ஷன் படம் வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு ஆர்கிடெக்டை இன்டர்னா ரெக்ரூட் பண்ணியிருப்பாரு. அவங்களோட ஒர்க்கு வந்து அந்த மேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்க காமிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்சிரும். அதுக்கு அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவோட அசிஸ்டண்ட்டாக ஹீரோவோட ஃப்ரெண்டாக வர்றவர் ஒரு இடத்த சூஸ் பண்ணி போய் கதவை திறப்பாரு. அது வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருக்கும். அந்த இடத்த வந்து அவர் செட் பண்ணும்போது ஒரு சேரை இழுத்துட்டு வந்து வைப்பார். இதுக்கு அடுத்த ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அவர் ரெக்ரூட் பண்ண இன்டர்னும் ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த சீன் முடியும் போது அந்த பொண்ணுக்கு அப்போதான் தெரியும் தான் ஒரு கனவு உலகத்துக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இதை கட் பண்ணால் மறுபடியும் இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளேயே அவங்க வந்து முடிகிற மாதிரி அந்த ஷாட் இருக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த சீனில் வர்ற கேரக்டருக்கும் சரி படம் பார்க்குற நமக்கும் சரி ஒரே நேரத்தில் இது ரியாலிட்டி இல்லை, இங்கே நடக்கிறது கனவு தான் அப்படின்றது ரியலைஸ் பண்ணப்படுது. இதை எதனால் நான் எக்ஸாம்பிளாக இங்கே வைக்கிறேன் அப்படின்னா, இது வந்து சீன் 1 சீன் 2ன்னு அந்த ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தா கூட, அது ஷூட்டிங்கில் இருக்கிற ஃபுட்டேஜாக இருந்தால் கூட அந்த ரியாலிட்டியை நாம் அப்படியே அடுக்கி வைக்கணும்னு நமக்கு எந்த அவசியமும் கிடையாது. அப்படி இல்லாத போது தான் கதையை புது புது விதங்களில் நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் இதன் மூலமாக உங்களுக்கு சொல்ல வர்றது. இது வந்து நமக்கு அந்த டிஸ்கண்டினியூட்டியை மைண்டில் வச்சுக்கிட்டு எடிட்டிங் பண்ணுறது மூலமாக தான் சாத்தியப்படுது. தேங்க்யூ.